ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து போர்ஷன்ஸ் என்னன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸ்பிளிட்டப் சிலபஸ் ஸ்பிளிட்டப் எப்படி மந்த்லி வைஸ் ஸ்பிளிட்டப் ஆகுது, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு என்ன போர்ஷன், குவார்டர்லிக்கு என்ன போர்ஷன், செகண்ட் மிட்டம் என்ன போர்ஷன், ஹாஃப் இயர்லிக்கு என்ன போர்ஷன்ஸ், இரண்டாம் பருவ தேர்வு அதாவது முதல் பருவ தேர்வு தப்பா சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் திருப்பு தேர்வு அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே எப்போ நடக்க போகுது எல்லாமே கிளியராக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம போர்ஷன்ஸ் பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மாசத்துக்குள்ள இந்த போர்ஷன்ஸ் முடிக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும், நம்ம படிச்சு முடிக்கணும். அதுக்கு தான் இதை சொல்றது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் எல்லாமே சொல்றேன். இதுக்கு காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லா குரூப்காரங்களுக்கும் இருக்கு. நான் பிடிஎஃப் வந்து தரேன். பட் இதை நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி வச்சாங்க அப்படின்னா 2 இயல் இருக்கும். அடுத்து ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் மிட்டம் டெஸ்ட் வச்சாங்கன்னா 3 இயல் தான் இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து 4-5 இயல் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர்ல வந்து காலாண்டு தேர்வு வருது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள பாடங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் 6 இயல் வந்து நமக்கு என்னெல்லாம் நீங்க போட்டிருக்காங்க பாருங்க. கவிதைகள், சிலப்பதிகாரம், மெய்ப்பாட்டியல், திருக்குறள் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க 6வது இயல்ல. ஸோ எல்லா இயலுக்கும் அப்படி போட்டிருப்பாங்க. எல்லாமே சேர்ந்து காலாண்டு தேர்வுக்கு 6 இயல். ஓகேவா. அடுத்தது 7வது இயலும் 8வது இயலும் சேர்ந்து இரண்டாம் இடைப்பருவ தேர்வு அதாவது இடைத்தேர்வு அதாவது செகண்ட் மிட்டம் அதுல வருது. நவம்பர் மாசம் ஒண்ணுமே கிடையாது. டிசம்பர் மாசம் நமக்கு அரையாண்டு தேர்வு வருது. டிசம்பர் மாசம் தான் அரையாண்டு தேர்வு வருது. ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், பிப்ரவரி மாசம் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், மார்ச்ல ஃபுல் போர்ஷன் 3ஆம் தேர்வு. ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. அடுத்து ஜூலைல அப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ஆகஸ்ட்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் காம்பிடென்சிஸ் அப்படின்னா என்னன்னா உங்க கிராமர், வொக்காபுலரி என்ன வரும்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இது 2. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கன்ஜக்ஷன், லிங்கர்ஸ், ஆர்டிக்கல் இதெல்லாமே வரும். ஹோமோஃபோன்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், டிராஃப்டிங், நோட் மேக்கிங் இதெல்லாமே இருக்கு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க இங்க சைட்ல பாத்துக்கலாம் எந்தெந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்போ கோட்டைக்குள்ள நமக்கு வந்து 4 லெசன் வரும். அதுக்கப்புறம் அக்டோபருக்கு 5வது லெசன் வரும். லாஸ்ட்ல நவம்பருக்கு 6வது லெசன் வரும். அப்புறம் செகண்ட் மிட்டம் போர்ஷன் 5, 6 வரும். அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் போர்ஷன் நமக்கு வந்து ஹாஃப் இயர்லியில் வந்துடும். ஸோ இங்க நீங்க போட்டிருக்காங்க பாருங்க எந்தெந்த போர்ஷன்ஸ்க்கு என்னென்ன வொக்காபுலரி அந்த 20 மார்க் கிராமரும் அண்ட் பியூர் கிராமர் 6 மார்க் எதெல்லாம் வரும்னு இங்க போட்டிருக்காங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹிந்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாகவே நான் இங்கே பேசி ஆகணும். ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுமே நீங்க முடிச்சிருக்கோம் பாருங்க ஜூன் மாசத்துக்குள்ள. அடுத்து ஜூலைல வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி, ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் 4 லெசன் சொல்லியிருக்காங்க. ரெடியாங்க ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன். அடுத்து ஆகஸ்ட்ல 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 5வது 6வது சாப்டர். அப்போ நமக்கு வந்து செப்டம்பர் கோட்டேலிக்கு 7வது சாப்டர் உண்டு. 7வது சாப்டர் 7.1 இருந்து 7.5 வரைக்கும் இருக்கு. சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் கோட்டலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 7.5 வரைக்கும் இருக்கு நமக்கு செகண்ட் வால்யூம்ல. அடுத்தது அக்டோபர் மாசம் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 7.6 and 7.9 8th சாப்டர் 9th சாப்டர் இருக்கு. ஸோ அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் மிட்டம்க்கு என்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் 9.6 வந்து 9.9 வரைக்கும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது மொத்தமாவே அதாவது 8th சாப்டர், 7th சாப்டர் பாதி, 9th சாப்டர் அண்ட் 10th சாப்டர் இது எல்லாமே மொத்தமா சேர்த்து செகண்ட் மிட்டம்க்கு வரப்போகுது. அண்ட் ஹாஃப் இயர்லிக்கு வந்து 11th and 12th டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லா ஹாஃப் இயர்லியில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இது மாறும். என்ன மாறும் அப்படின்னா 10 சாப்டர் வந்து இந்த போர்ஷன்ஸ் வைப்பாங்க ஹாஃப் இயர்லிக்கு. ரிவிஷனுக்கு தான் ஃபுல் போர்ஷன் வைப்பாங்க. நமக்கு 12 சாப்டர் இருக்குங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன் ஜூனு, 3வது 4வது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம். ஸோ இந்த 4 லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல வந்து போர்ஷன்ஸ் 4 லெசன். ஓகேவா. அடுத்து 5, 6 வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி கோட்டேலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா 6th லெசன் முடி. சரிங்களா. அடுத்தது 7th, 8th, 11th முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா எல்லாமே தான் 7, 8, 9, 10 எல்லாமே தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு லெசன் மேபி கம்மியாகலாம் 11 அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் இதுதான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலர்ஜி, பி பிளாக் 1 சாலிட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன்,
முடிக்க சொல்லிருக்காங்க ஜூனுக்குள்ள. ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், சிக்ஸ்த், தேர்டு, 11, 7 இது எல்லாமே நீங்க தரவா இருக்கணும் ஜூலைக்குள்ள. அடுத்தது 12th சாப்டர், 8th, 4th, அதுக்கப்புறம் 12வது இருக்கு கார்மல் காம்பவுண்டும் இருக்கு. மொத்தமா சேர்த்து குவார்டர்லிக்கு அப்ப என்னென்ன போர்ஷன் 1, 2, 3, 4, 5 மட்டும் கிடையாது, 6, 7, 8, 9, 8 மட்டும் தான், 9 கிடையாது, 8, 11, 12 அது முடி இருக்கு பாத்துக்கோங்க குவார்டர்லி எக்ஸாம். அதுக்கப்புறம் தான் 9, 13, 5 வருது. மிட்டம் எக்ஸாமுக்கு 9, 13, 5 ஆர் 10 சேர்த்து வைப்பாங்க, அல்ல பயோமாலிகுல்ஸும் சேர்த்து வைப்பாங்க. செகண்ட் மிட்டமுக்கு 5 லெசன் வரும். ஸோ மொத்தமா 15th லெசன் வந்து சேர்த்தி, அதாவது மொத்தமா 5 லெசன் வந்து செகண்ட் மிட்டமுக்கு வந்துடும். 15th லெசன் மட்டும் ஹாஃப் எலிக்கும் சேர்ந்து ஃபுல் போர்ஷனா வந்துடும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது பயோபாட்னி. பயோபாட்னி பொறுத்தவரைக்கும் ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் முடிச்சா போதும். ஜூலை ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அவ்வளவுதான். அப்போ 3 லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டையிலைக்கு 5, 4, 5, 6, அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 6வது லெசன் முடி பயோபாட்னி. சரிங்களா? அடுத்தது மிட்டமுக்கு வந்து 7, 8, 9, 10 ஒரு 4 சாப்டர் வச்சிருக்காங்க செகண்ட் மிட்டமுக்கு. அப்போ ஹாஃப் எலி ஃபுல் போர்ஷன். அதே மாதிரி இருக்கு ஜுவாலஜி காட்டுற பாருங்க. ஜுவாலஜி வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் ஜூன்ல, அதாவது உங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் ஃபர்ஸ்ட் 5 லெசன் இருக்கும் ஜுவாலஜில. அதுக்கப்புறம் பயோபாட்னில ஃபர்ஸ்ட் 3 லெசன் அல்லது 4 லெசன் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கோட்டைலிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க 8 லெசன் இருக்குங்க ஜுவாலஜில. சரிங்களா? 8 லெசன். ஸோ அடுத்தது மிட்டமுக்கு வந்து 9, 10, 11, 12 இது ஈஸி. செகண்ட் மிட்டம் 4 லெசன், அதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன் டிசம்பர்ல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாம். பாட்னி பியூர் சயின்ஸ் இருக்கு, பாட்னி ஜுவாலஜி அதையும் நீங்க பார்த்துக்கோங்க பியூர் சயின்ஸுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை முடி. பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 8 லெசன் படிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 8 லெசன் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கே. ஜூன் முடி மந்த்லி டெஸ்ட் வச்சாங்க 4 லெசனு. 9, 10, 11 முடி இருக்குங்க அக்டோபர் மாசம். அதாவது அக்டோபர்ல, செப்டம்பர் வந்து கோட்டையில வரப்போகுது. இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் வந்து கோட்டையிலைங்க, அது கன்ஃபார்ம். அதுல நமக்கு வந்து எவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 11 லெசன், ஓகேவா? அதுக்கப்புறம் 12, 13, 14 அக்டோபர் மாசத்தோட முடியுது. 15, 16 இந்த 5 லெசனும் சேர்த்து செகண்ட் மிட்டம் வந்துடும். ஃபுல்லா சேர்த்து ஹாஃப் எலிக்கு வந்து ஃபுல் போர்ஷன் ஹாஃப் எலிக்கு வந்துடும். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 இந்த மாதிரி எல்லாமே தமிழ் மீடியத்துக்கு இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் நான் ஸ்பிளிட் அப் வந்து நீங்களும் அது ஆராயணும். அப்பதான் நமக்கு வந்து 1 இயர் என்ன பிளான் பண்ண போறோங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. தேங்க்யூ.